நிறுத்துங்கள். இப்பதே நிறுத்துங்கள். இந்த வீடியோவை திறந்தது ஒரு தற்செயல் இல்ல அப்படின்னு இப்பதே சொல்றேன். ஜூலை 5 இந்த தேதி வருஷத்துல ஒரு முறை மட்டும் வரும். ஆனால் இந்த ஜூலை 5 ஒரு விஷயம் நடக்கிறது. அது என்னவென்று தெரிந்தால் உங்கள் உடல் சிலிர்க்கும். தெரியாமல் போனால் இந்த மாதம் முழுவதும் ஒரு வாய்ப்பை இழந்து கொண்டே போவீர்கள். சிவன் இந்த தேதியில நேரடியாக உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு 5 நிமிஷத்துல சொல்றேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த வீடியோவை முழுவதும் கேட்காவிட்டால் அந்த ஒரு விஷயம் தெரியாமலே போகும். அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை இரண்டாக பிளக்கும். கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் இடையே ஒரு வேறுபாடு உருவாகும். எந்த பக்கம் நிற்பீர்கள்? இந்த கேள்வி ஏன் இந்த தேதியில கேட்கிறோம் என்று யோசிக்கிறீர்களா? ஜூலை 5 என்ற தேதியில் ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. 5 என்ற எண் சிவனோடு மிகவும் நெருக்கமான எண். பஞ்சாட்சரம், 5 எழுத்துகள், நமச்சிவாய, சிவனின் 5 செயல்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல், சிவனின் 5 முகங்கள். 5 என்ற எண் சிவனின் கையொப்பம். ஜூலை 5 என்பது சிவன் இந்த மாதத்தில் தன் கையொப்பம் வைக்கும் நாள். அந்த கையொப்பத்தை உணர்பவர்கள் இந்த மாதம் சிவனோடு இணைந்து பயணிப்பார்கள். உணராதவர்கள் தனியாக போவார்கள். நீங்கள் எந்த பக்கம்? ஒரு விஷயம் நேரடியாக சொல்கிறேன். உங்க வாழ்க்கையில இப்போது என்னதோ ஒரு உணர்வு இருக்கிறது. ஒரு வெறுமை, ஒரு தேடல், ஒரு கேள்வி. இது என்னவென்று சரியாக விளக்க முடியவில்லை, ஆனால் இருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? அது சிவனின் அழைப்பு. அவர் உங்களை தன்னை நோக்கி இழுக்கிறார். அந்த இழுப்பையே நீங்கள் வெறுமையாக உணர்கிறீர்கள், தேடலாக உணர்கிறீர்கள். அந்த வெறுமையை நிரப்பும் ஒரே விஷயம் சிவன் மட்டுமே. வேறு எதுவும் நிரப்பாது. ஏனென்றால் அந்த வெறுமையை சிவனே உருவாக்கினார். அவருக்காக காத்திருக்கும் இடம் அது. அந்த இடத்தை சிவன் நிரப்புவார். ஜூலை 5 அன்று இந்த மாதத்துல. இப்போது ஒரு ஆழமான விஷயம் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. மற்ற சிவன் வீடியோக்கள் சொல்லாத ஒரு விஷயம் இது. சிவன் எல்லாரையும் சம்மாக அழைப்பதில்லை. சிலரை தீவிரமாக அழைக்கிறார், சிலரை மெல்லிய குரலில் அழைக்கிறார், சிலரை கஷ்டங்கள் மூலம் அழைக்கிறார், சிலரை ஒரு வீடியோ மூலம் அழைக்கிறார். நீங்கள் எப்போது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள், அதாவது சிவன் உங்களை வீடியோ மூலம் அழைக்கிறார். இது ஒரு தீவிரமான அழைப்பு, ஒரு நேரடியான அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் என்னாகும்? அலட்சியப்படுத்தினால் என்னாகும்? இரண்டையும் சொல்கிறேன். ஏற்றுக்கொண்டால் சிவன் உங்களோடு இந்த மாதம் நேரடியாக இயங்குவார். உங்கள் முடிவுகளில் அவரின் கை இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் வரும். ஒரு அமைதி வரும், ஒரு தெளிவு வரும், ஒரு சக்தி வரும். இவையெல்லாம் வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளிலிருந்து வரும். சிவன் உள்ளிலிருந்து இயங்குவார். அலட்சியப்படுத்தினால் வாழ்க்கை அதேபடியாக தொடரும். அதே சுழற்சி, அதே கஷ்டங்கள், அதே வெறுமை. ஒரு வேறுபாடு, இந்த வாய்ப்பு போனது என்று தெரியும், ஆனால் மீண்டும் வாய்ப்பு வரும் என்று சொல்வாங்க. ஆமாம், வரும். ஆனால் எப்போது வரும் அப்படின்னு தெரியாது. ஒரு மாசம் கழிச்சு வரலாம், ஒரு வருஷம் கழிச்சு வரலாம். வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் வந்த உடனே மட்டும் வரலாம். அதை காத்திருக்கலாம் அல்லது இப்போதே ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் என்ன தேர்வு செய்கிறீர்கள்? இந்த வீடியோவை யாரோடாவது இப்போதே பகிருங்கள். இந்த அழைப்பை அவர்களிடமும் கொண்டு சேருங்கள். கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரி, இப்போது அசல் விஷயத்திற்கு வருவோம். ஜூலை 5 அன்று சிவன் என்ன செய்கிறார் என்று புரிந்து கொள்வோம். இந்த தேதியில ஒரு ஆன்மீக ஜன்னல் திறக்கிறது. ஜன்னல் என்று சொல்வது ஒரு உருவகம், ஆனால் அதன் பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் சில குறிப்பிட்ட நாட்களில் சிவனின் சக்தி பூமியில் வேறு விதமாக இறங்குகிறது. அதிகமாக இறங்குகிறது, தீவிரமாக இறங்குகிறது. அந்த நாட்களில் செய்யும் சாதனை, கேட்கும் பிரார்த்தனை, எடுக்கும் முடிவு மிகவும் சக்தி வாய்ந்தது. ஜூலை 5 அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாளில் என்ன பண்ணலாம் என்று கேட்கலாம். 5 செயல்கள் சொல்கிறேன். ஒவ்வொன்றும் 5 நிமிஷத்திற்கும் குறைவானவை, ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு மாதத்திற்கான சக்தியை உருவாக்கும். முதல் செயல், காலையில் எழுந்ததும் 10 நொடி வேறு எதுவும் வேண்டாம். கண்களை மூடுங்கள். சொல்லுங்கள், சிவா, ஜூலை மாதம் உன்னோடு இருக்கிறேன் என்று. 10 நொடி ஒரு முடிவை அறிவிக்கிறீர்கள். சிவனுக்கு அறிவிக்கிறீர்கள். அவர் கேட்கிறார், அவர் ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது செயல், இன்று யாரையாவது மன்னியுங்கள். ஒரு நபர். மனசில் மட்டும் போதும், வாய்விட்டு சொல்ல வேண்டியதில்லை. மன்னிப்பு ஒரு சாவி, அது ஒரு கட்டை திறக்கும். அந்த கட்டில் சிவனின் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. மன்னிப்பு கொடுத்த உடனே கட்டு திறக்கும், ஆசீர்வாதம் வெளியே வரும். மூன்றாவது செயல், இன்றைக்கு ஒரு நல்ல செயல். யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், அல்லது ஒரு உதவி செய்யுங்கள், அல்லது யாரோடாவது அன்போடு இருங்கள். இந்த ஒரு செயல் ஜூலை மாதத்திலே நல்லவை வருவதற்கான ஒரு விதையை விதைக்கிறது. நான்காவது செயல், இன்று இரவு 5 நிமிட தியானம். படுக்கும் முன் கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். மனசில் ஓம் நமச்சிவாய 5 முறை சொல்லுங்கள். அவ்வளவுதான், 5 நிமிடம். இந்த ஒரு பழக்கம் முழு ஜூலை மாதம் தொடர்ந்தால் என்னாகும் என்று தெரியுமா? மாதம் முடியும் போது சிவன் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார். வாழ்க்கை வேறு விதமாக தெரியும். 5வது செயல், இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். சிவனின் அழைப்பை மற்றவர்களிடமும் கொண்டு சேருங்கள். அது ஒரு சேவை. சிவன் மகிழ்வார். இந்த 5ம் இன்று செய்யுங்கள். ஜூலை 5 அன்று செய்யுங்கள். அந்த 5ம் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கும். இப்போது ஒரு விஷயம் சொல்ல வேண்டும்.
இது வேறு எந்த வீடியோவிலும் சொல்லப்படாத ஒரு விஷயம். சிவன் ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட குழுவினரை தீவிரமாக அழைக்கிறார். இந்த காலகட்டத்துல அவர் அழைப்பவர்கள் யார் என்று தெரியுமா? கஷ்டத்துல இருப்பவர்கள், தேடுபவர்கள், வழியில் இருப்பவர்கள், யாரோடாவது சண்டையில் இருப்பவர்கள், வழி தெரியாமல் குழம்புபவர்கள். இவர்களை சிவன் இப்போது அழைக்கிறார். நீங்கள் இதுல ஏதாவது அனுபவிக்கிறீர்களா? கஷ்டம் இருக்கிறதா? தேடல் இருக்கிறதா? வழி தெரியாமல் இருக்கிறதா? அப்படின்றால் சிவன் உங்களை தீவிரமாக அழைக்கிறார். இந்த வீடியோ உங்களிடம் வந்தது ஒரு காரணத்திற்காக வந்தது. கேளுங்கள், ஏத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கை மாறும். திருவண்ணாமலையில ஒரு பெரியவர் இருந்தார். 47 வயது. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே தலைகீழாக ஆனது. வேலை போனது, உறவுகள் சிக்கலாயின, உடல் சரியில்லை. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஒரு ஆன்மீக வீடியோவை பகிர்ந்தார். வேண்டாம் என்று நினைத்தார். ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பில் பார்த்தார். அன்றே ஒரு தீர்மானம் எடுத்தார், சிவனிடம் சரணடைவது என்று. அடுத்த 3 மாதத்தில் வேலை கிடைத்தது, உறவுகள் சீராயின, உடல் மேம்பட்டது. சிவன் செய்தார் என்று இன்றும் சொல்கிறார். அந்த ஒரு வீடியோ அவரின் திருப்பு முனையானது. இந்த வீடியோ உங்களுக்கு அந்த திருப்பு முனையாகட்டும். இப்போது மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். சிவன் அழைக்கிறார் என்று சொன்னோம். ஆனால் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்றது எப்படி? 3 விதங்கள்ல பதில் சொல்லலாம். முதல் விதம், வெளிப்படையாக பதில் சொல்றது. கோவிலுக்கு போவது, பூஜை செய்வது, தியானம் செய்வது. இவை வெளிப்படையான பதில்கள். இவை நல்லவை. ஆனால் இவை மட்டுமே போதாது. இரண்டாவது விதம், மனசோடு பதில் சொல்வது. சிவா, உன் அழைப்பை கேட்கிறேன் என்று மனசுல சொல்வது. இது கோவிலுக்கு போகாமலே செய்யலாம், வீட்டிலிருந்தே செய்யலாம், வேலை செய்யும் போதே செய்யலாம். இந்த மனசோட சொல்றது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் மனசோடு சொல்வது உண்மையானது. சிவன் மனசை பார்க்கிறார், வெளி செயல்களை மட்டும் பார்ப்பதில்லை. மூன்றாவது விதம், வாழ்க்கையால் பதில் சொல்வது. சிவனை நம்பி வாழ்வது, அவர் காக்கிறார் என்று நம்பி வாழ்வது. கஷ்டம் வந்தாலும் அவர் உடன் இருக்கிறார் என்று நம்பி வாழ்வது. இந்த வாழ்க்கையே மிகப்பெரிய பதில், மிகப்பெரிய வழிபாடு. இந்த 3ம் சேர்ந்து நடக்கும்போது சிவன் மிகவும் மகிழ்கிறார். அவர் வருகிறார், உடன் இருக்கிறார், வழிகாட்டுகிறார். ஜூலை மாதம் இந்த 3ஐயும் பயிற்சி செய்யுங்கள். வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போங்கள். தினமும் மனசில் ஒரு நொடி சிவனை நினையுங்கள். வாழ்க்கையை சிவன் நம்பிக்கையோடு வாழுங்கள். மாதம் முடியும் போது வித்தியாசம் தெரியும். இப்போது ஒரு விஷயம் சொல்றேன். இது கேட்கும்போது சிலருக்கு சனி திகிப்பாங்க, சிலருக்கு நம்புவார்கள். நம்பி அவர்கள் செயல்படுவார்கள், பலன் அடைவார்கள். சந்தேகிப்பவர்கள் காத்திருப்பார்கள். காத்திருக்கும் போது வாய்ப்பு போகும். அப்பிறகு நம்புவார்கள். ஆனால் அப்போது அந்த குறிப்பிட்ட வாய்ப்பு இருக்காது. இது என்னன்னா, சிவனிடம் ஒரு நிமிஷம் சரணடையுங்கள் முழுமையாக. இந்த ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்கும். இந்த ஒரு நிமிடம் எங்க வேண்டுமானாலும் செய்யலாம். கோவிலில் வேண்டியதில்லை, படுக்கையில வேண்டியதில்லை, நடக்கும் போதே செய்யலாம். கண்களை மூடுங்கள், மனசுல சொல்லுங்கள், சிவா, உன் திட்டம் என்னவோ அது நடக்கட்டும், நான் ஒத்துழைக்கிறேன் என்று. அவ்வளவுதான். ஒரு நிமிடம், ஒரு வாக்கியம். இந்த வாக்கியம் ஒரு சாவி, அது கதவை திறக்கும். சிவன் உள்ளே வருவார். வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும். ஜூலை 5, சிவனின் 5 எண், சிவனின் அழைப்பு, சிவனின் வாய்ப்பு. இந்த 3ம் ஒரே நாளில் உங்களிடம் வந்திருக்கின்றன. பதில் சொல்லுங்கள். இன்றே பதில் சொல்லுங்கள். கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். சிவனின் அழைப்பை மற்றவர்களிடமும் கொண்டு சேருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது இந்த மாதத்துல சிவன் என்ன செய்ய போகிறாரு என்று ஒரு ஆழமான விஷயம் சொல்றேன். சிவன் இந்த மாதம் 3 விதமாக உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். முதல் விதம், உள்ளுணர்வு. திடீரென்று ஒரு யோசனை வரும். அது சரியானது என்று மனசு சொல்லும். அது சிவன். அந்த யோசனையை பின்பற்றுங்கள். 2வது விதம், யாரோடாவது சந்திப்பு. சரியான நேரத்துல சரியான மனிதர். அவர்கள் மூலம் ஒரு வழி கிடைக்கும். அது சிவன். 3வது விதம், ஒரு கதவு மூடும், வலிக்கும். ஆனால் உடனே வேற ஒரு கதவு திறக்கும். அந்த திறந்த கதவு சிவன். இந்த 3ம் ஜூலை மாதத்துல வரலாம். கவனமாக இருங்கள். சிவனை கவனிக்க தொடங்குங்கள். சிவன் நம்பி நம்மளை பேசுகிறார், ஆனால் நாம் கவனிக்கவில்லை. இந்த மாதம் கவனிக்க தொடங்குவோம். ஒவ்வொரு உள்ளுணர்வையும் சிவன் என்று பாருங்கள். ஒவ்வொரு சந்திப்பையும் சிவன் அனுப்பினார் என்று பாருங்கள். ஒவ்வொரு கதவு மூடுதலையும் சிவன் திசை மாற்றுகிறார் என்று பாருங்கள். இந்த பார்வை வந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். சிவன் எங்கும் தெரிவார். ஜூலை மாதம் ஒரு புதிய தொடக்கம், சிவனோடு ஒரு புதிய தொடக்கம். இந்த தொடக்கத்தை இன்றே ஆரம்பியுங்கள். ஜூலை 5 அன்று சிவன் காத்திருக்கிறார். இது வந்திருக்குது, பதில் சொல்லுங்க. ஒரு கடைசி விஷயம் சொல்றேன், ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை கேட்ட உடனே ஒரு செயல் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. 10 நொடி சிவா, உன் அழைப்பை ஏற்கிறேன் என்று சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த 10 நொடி போதும். ஒரு மாதத்திற்கான சிவன் இணைப்பு தொடங்கும். மாதம் முழுவதும் அவர் உடன் இருப்பார். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூலை மாதம் சிவமயமாகட்டும். சிவன் உங்களோடு இருக்கட்டும். வாழ்க்கை அழகாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயமே, ஓம் நமச்சிவாயம். சிவனின் அழைப்பு பற்றி ஒரு ஆழமான கோணத்துல பார்ப்போம்.
நம் சிவனை அழைக்கும் போது அவர் வருகிறார் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில சிவன் நம்மை அழைக்கும் போது நாம் விழிக்கிறோம். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. நாம் அழைக்கும் போது ஒரு நேரம் வேண்டும், ஒரு முயற்சி வேண்டும், ஒரு விருப்பம் வேண்டும். ஆனால் சிவன் அழைக்கும் போது திடீரென்று ஒரு இழுப்பு வருகிறது, ஒரு ஏக்கம் வருகிறது, ஒரு தேடல் வருகிறது. இந்த தேடல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை, ஆனால் வருகிறது. அது சிவன் அழைப்பு. அவர் முதலிலே அழைக்கிறாரு, நம்ம பிறகு பதில் சொல்றோம். இந்த புரிதல் மிகவும் முக்கியமானது. ஏனால் நாம ஆன்மீகத்துல வரும்போது பலரும் சொல்கிறார்கள், என்னால் ஆன்மீகத்தில் ஆர்வம் வந்தது என்று. ஆனால் உண்மையில சிவன் ஆர்வத்தை தந்தார். அவர் ஒரு விதையை உங்களில போட்டார். அந்த விதை முளைத்தது, ஆர்வமாக தெரிந்தது. அந்த ஆர்வத்தை வளர்த்தால் ஒரு நாள் ஒரு பெரிய மரமாகும், சிவனோடு ஒரு ஆழமான உறவாகும். அந்த உறவு வாழ்க்கையை மாற்றும். ஜூலை 5 அன்று அந்த விதையை வளர்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேதியில் செய்யும் ஒரு நல்ல செயல் அந்த விதைக்கு நீர் ஊற்றுவது போல, இந்த தேதியில எடுக்கும் ஒரு நல்ல முடிவு அந்த விதைக்கு வெளிச்சம் தருவது போல, இந்த தேதியில் சிவனிடம் சரணடைவது அந்த விதைக்கு நல்ல மண் தருவது போல, இந்த மூன்றும் ஒரே நாளில் நடந்தால் அந்த விதை வேகமாக வளரும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான கேள்வி, சிவன் ஏன் ஜூலை 5 தேர்ந்தெடுத்தார்? ஏன் வேறு நாள் இல்லை? இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில் இருக்கிறது. சிவன் எந்த நாளையும் விட்டு விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் அழைக்கிறார், ஆனால் நாம் கவனிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் வழிகாட்டுகிறார், ஆனால் நாம் பின்பற்றுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் நல்லதை தருகிறார், ஆனால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட செய்தியோடு வருகிறார். கவனி என்று சொல்கிறார். இன்றைக்கு அந்த நாள், இன்றைக்கு அந்த செய்தி. கவனிக்கிறீங்களா? சிவனோடு ஒரு நடைமுறை பயணம் பேசலாம். பலரும் ஆன்மீகத்தில் ஆர்வம் வருகிறது, ஆனால் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை, எங்கிருந்து போறது என்று தெரியவில்லை. பெரிசா ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. கோவிலுக்கு போக வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும், நேரம் வேண்டும், பணம் வேண்டும். தேவையில்லை. ஒரு நொடி மட்டும் போதும், ஒரு வார்த்தை மட்டும் போதும். சிவா என்று சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை ஒரு ஆரம்பம், அந்த ஆரம்பம் ஒரு பயணம், அந்த பயணம் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சிவமயம். சிவனோடு பயணம் ஆரம்பிக்க ஒரு பெரிய தயாரிப்பு வேண்டியதில்லை. ஒரு நொடி தயாரிப்பு போதும். சிவா நான் வருகிறேன் என்று சொல்றது. அந்த ஒரு நொடியில பயணம் ஆரம்பிக்குது. சிவன் ஒரே ஒரு நொடியில ஒரு ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க வைக்கும் சக்தி கொண்டவர். அந்த நொடியை இன்று கொடுங்கள். ஜூலை 5 அன்று சிவன் காத்திருக்கிறார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், ஜூலை மாதம் சிவனோடு இருப்பதற்கான ஒரு சரளமான வழிகாட்டல் சொல்கிறேன். இது ஒரு போர்ட்போலியோ போல. ஒவ்வொரு வாரமும் ஒரு செயல். முதல் வாரம் ஜூலை 1 முதல் 7 வரை தினமும் காலையில் சிவா இன்றை உன்னோடு தொடங்குகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த ஒரு வாக்கியம் போதும். இரண்டாவது வாரம் ஜூலை 8 முதல் 14 வரை தினமும் ஒரு நன்றி சிவனுக்கு, இன்றைய நாளில் நடந்த ஒரு நல்ல விஷயத்திற்கு, சின்னதாக இருந்தாலும் சரி. மூன்றாவது வாரம் ஜூலை 15 முதல் 21 வரை தினமும் ஒரு மன்னிப்பு, யாரையாவது, மனசில் மட்டும். குடும்பத்தில யாரோடாவது பழைய வழி இருந்தால் அந்த வாரம் அதைவிட முயலுங்கள். நான்காவது வாரம் ஜூலை 22 முதல் 31 வரை தினமும் ஒரு நல்ல செயல், யாருக்காவது, எத்தனை சிறியதாக இருந்தாலும் சரி. ஒரு புன்னகை போதும், ஒரு நல்ல வார்த்தை போதும். இந்த 4 வாரங்களும் இந்த 4 செயல்களோடு ஜூலை மாதம் கடந்தால் ஆகஸ்ட் வரும்போது வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். உள்ளில வேற, வெளியில கூட தெரியும் சிவன் நெருங்கி இருப்பார். வாழ்க்கை சிவமயமாகி இருக்கும். இந்த திட்டமிடு எளிமையானது, ஆனால் செய்யாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நாளைக்கு செய்யலாம் என்று நினைக்கிறோம். நாளைக்கு வரும்போது மீண்டும் நாளை என்று ஒத்தி போடுகிறோம். இந்த ஒத்தி போடுதல் வாழ்க்கையை அப்படியே வைக்கிறது. மாற்றம் வருவதில்லை. இன்றே ஆரம்பியுங்க. ஜூலை 5 அன்று ஆரம்பியுங்க. நாளைக்கு வேண்டாம், இப்போது ஒரு சுவாரஸ்யமான கோணம். சிவன் ஒரு யோகி, ஆதி யோகி. யோகா என்பது சேர்க்கை, நம்மையும் சிவனையும் சேர்க்கும் வழி யோகா. ஆனால் யோகா என்பது வெறும் உடல் நெகிழ்வு மட்டும் இல்லை. யோகா என்பது வாழ்க்கை முறை. ஒவ்வொரு செயலிலும் சிவனை நினைவில் வைப்பது யோகா. ஒவ்வொரு முடிவிலும் சிவனிடம் வழிகாட்டல் கேட்பது யோகா. ஒவ்வொரு கஷ்டத்திலும் சிவனிடம் சரணடைவது யோகா. இந்த யோகாவை ஜூலை மாதம் பயிற்சி செய்யுங்கள். ஒரு மாதம் மட்டும், பார்க்கலாம் என்ன ஆகிறது என்று. சிவன் ஆதி யோகியாக இருக்கிறார், அதாவது முதல் யோகி, யோகாவை கற்றுத்தந்தவர். அவரிடம் கற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஆழமான ஒரு சாதனை. கோவிலுக்கு போகும்போது வெறும் வழிபாடு செய்யாமல் யோகி சிவனிடம் கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நினையுங்கள். அந்த பார்வையோடு போனால் கோவில் வழிபாடு வேறு விதமாக இருக்கும். ஒரு ஆழம் வரும், ஒரு புரிதல் வரும். ஜூலை மாதம் ஒவ்வொரு கோவில் செல்வதும் ஒரு யோகா வகுப்பு, சிவனிடம் கற்றுக்கொள்ளும் வகுப்பு. வாழ்வதை எப்படி சிவமயமாக வாழ்வது என்று கற்றுக்கொள்ளும் வகுப்பு. இந்த பார்வையோடு போங்கள். மாதம் முடியும் போது வாழ்க்கை மாறி இருக்கும். இப்போது ஒரு ஆழமான தத்துவம் பேசலாம். சிவன் சமமாக பார்க்கிறார் என்று சொல்வாங்க. பணக்காரர் ஏழைகளை சமமாக பார்க்கிறார், படித்தவர் படிக்காதவரை சமமாக பார்க்கிறார், ஆண் பெண்ணை சமமாக பார்க்கிறார், வயதான இளைஞரை சமமாக பார்க்கிறார். ஒரு ஆழமான கேள்வி, சமம் என்றால் என்ன? சமம் என்றால் அன்பு சமம். ஒவ்வொருவரையும் சமம் நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் சமம் காக்கிறார், ஒவ்வொருவருக்கும் சமம் வழிகாட்டுகிறார்,
ஒவ்வொருவரையும் சமம் அழைக்கிறார். இந்த அழைப்பை எல்லாரும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்பவர்கள் குறைவு. ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில சிவன் தெரிவார். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சிவன் இருக்கிறார், ஆனால் தெரிவதில்லை. இந்த வீடியோவை கேட்பவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். சிவன் உங்களுக்கு தெரிவார், மாதம் முழுவதும் தெரிவார். ஒரு விஷயம் கேட்கிறீங்களா? ஒரு மாசம் சிவனோடு வாழ்ந்தால் என்ன ஆகும் என்று கேட்கிறீங்களா? சொல்றேன். மாதம் ஆரம்பிச்ச உடனே ஒரு அமைதி வரும், புதுசாக வரும். வாழ்க்கை அதே வாழ்க்கை, ஆனால் பார்க்கும் கண் வேறு. மாதத்தின் நடுவில் ஒரு தெளிவு வரும். என்ன பெய்ய வேண்டும் என்று தெரியும். மாதம் முடியும் போது ஒரு நம்பிக்கை வரும். வாழ்க்கை நல்லதாக போகும் என்ற நம்பிக்கை. இந்த மூணும் வரும், நிச்சயம் வரும். ஏனென்றால் சிவன் இந்த மூன்றை தருவார். அவர் தருவதே அமைதி, தெளிவு, நம்பிக்கை. ஜூலை மாதம் இந்த மூன்றை பெறுவோம். சிவனோடு இருப்பதன் மூலம் பெறுவோம். ஆரம்பிக்கலாம். இன்றே ஆரம்பிக்கலாம். ஜூலை 5 அன்று, சிவனின் 5 அன்று, சிவனின் அழைப்புக்கு பதில் சொல்லும் நாளன்று. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவனின் அழைப்பு பற்றி நாம் மேலும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான பகுதியை இப்போது பார்ப்போம். சிவன் ஒரு நேரடி அனுபவம், வெறும் கதை அல்ல, வெறும் தத்துவம் அல்ல, நேரடி அனுபவம். அந்த நேரடி அனுபவம் பெறுவதற்கான வழி தியானம். தியானம் என்பது கஷ்டமான விஷயம் என்று நினைக்கிறீங்களா? வேண்டியதில்லை. மிகவும் எளிமையான தியானம் ஒன்று சொல்கிறேன். இன்றிரவு படுக்கும் முன் செய்யுங்கள். 5 நிமிடம் கண்களை மூடுங்கள். உடலை தளர்த்துங்கள். மூச்சை கவனியுங்கள். உள்ளே வருகிறது, வெளியே போகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு வார்த்தை. உள்ளே வரும்போது நம, வெளியே போகும்போது சிவாய நம, சிவாய நம, சிவாய. இது நம சிவாய ஜபம், மூச்சோடு ஜபம். மிகவும் சக்தி வாய்ந்தது. 5 நிமிஷம் பண்ணுங்கள். என்ன நடக்கிறது என்று கவனியுங்க. ஒரு அமைதி வரும், ஒரு இதம் வரும், ஒரு நிறைவு வரும். அது சிவன். அவர் மூச்சில இருக்கிறார். அவரை உணர்கிறீர்கள். அந்த நேரடி அனுபவம் வேற எந்த வீடியோவும் தர முடியாது, வேற எந்த சொல்லும் தர முடியாது. உங்கள் மூச்சிலிருந்தே வருகிறது, உங்களிலிருந்தே வருகிறது. அது சிவன். இந்த தியானத்தை ஜூலை மாதம் தினமும் செய்யுங்கள். 5 நிமிடம். மாதம் முடியும் போது சொல்லுங்க என்ன அனுபவம் வந்தது என்று. கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் ஊக்கம் தரும். சிவன் வேலை செய்வார், நிச்சயம் வேலை செய்வார். இப்போது ஜூலை 5 விசேஷம் ஒரு வேறு கோணத்தில் பார்ப்போம். 5 என்பது பஞ்சபூதங்களோடும் தொடர்பு கொண்டது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் சிவனின் படைப்பு. இந்த 5ம் சிவனே. ஜூலை 5 அன்று இந்த 5ஐயும் சிவனாக பாருங்கள். காலையில் எழும்போது தரையில் கால் வையுங்கள். நிலம் சிவன் என்று நினையுங்கள். நீர் குடிக்கும் போது சிவன் கொடுத்தார் என்று நினையுங்கள். சமையல் செய்யும் போது நெருப்பில சிவன் இருக்கிறார் என்று நினையுங்கள். காற்று வரும்போது சிவனின் ஸ்பரிசம் என்று நினையுங்கள். தோளிலே படர்ந்திருக்கும் வானத்தை பார்க்கும்போது அது சிவனின் வீடு என்று நினையுங்கள். இப்படி பார்க்கும்போது வாழ்க்கை முழுவதும் சிவனால் நிரம்பும். எங்கும் சிவன் தெரிவார். ஒரு நிமிடம். இந்த வீடியோவை கேட்பவர்களில் சிலர் ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கிறார்கள், சிலர் நடுநிலையில் இருக்கிறார்கள், சிலர் ஆழமான நிலையில் இருக்கிறார்கள். மூவருக்கும் இந்த வீடியோ உதவும். ஏனென்றால் சிவனின் அழைப்பு எல்லா நிலையினருக்கும் வருகிறது. ஆரம்ப நிலையினரை ஒரு அடி முன்னே போக அழைக்கிறார். நடுநிலையினரை ஒரு ஆழத்திற்கு போக அழைக்கிறார். ஆழமான நிலையினரை இன்னும் ஆழத்திற்கு போக அழைக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் அழைப்பு வருகிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூலை மாதம் உங்கள் ஆன்மீக நிலை ஒரு படி மேலே போகட்டும். ஒரு படி மட்டும், ஒரே ஒரு படி. அந்த ஒரு படிதான் இந்த மாதத்தின் இலக்கு. நேற்றை விட இன்னைக்கு ஒரு சின்ன கொஞ்சம் நல்லதாக இருக்கட்டும். ஒரு சின்ன கொஞ்சம் சிவனோடு நெருக்கமாக இருக்கட்டும். அவ்வளவுதான். இந்த ஒரு படி போதும். மாதம் 31 நாட்கள், 31 படிகள். வருஷம் முடியும் போது 365 படிகள். அப்போது எங்கே இருப்பீர்கள்? சிவனோடு மிகவும் நெருக்கமாக இருப்பீர்கள். இந்த நீண்ட பயணத்தின் முதல் படி ஜூலை 5 அன்று. இன்று, இந்த நொடியில் அந்த படியை வையுங்க. சிவா என்று சொல்லுங்க. பயணம் தொடங்கட்டும். ஜூலை மாதத்தில் சிவனோடு இருப்பதன் ஆற்றலை இன்னும் ஒரு கோணத்தில் புரிந்து கொள்வோம். சிவன் ஒரு கவசம், நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பான கவசம். நாம் அவரை நினைக்கும் போது அந்த கவசம் வலுவடைகிறது. நினைக்காமல் போகும்போது கவசம் மெல்லியதாகும். ஜூலை மாதம் தினமும் நினையுங்கள். கவசம் வலுவாக இருக்கட்டும். வாழ்க்கையில தேவையற்ற கஷ்டங்கள் வராமல் இருக்கும். வரும் கஷ்டங்களை தாங்கும் சக்தி வரும். அது சிவனின் கவசம். திருஞான சம்பந்தர் இந்த கவசத்தை பற்றி பாடினார். சிவன் கவசம் தேவாரத்தில் இருக்கிறது. அந்த கவசம் வார்த்தைகள்ல மட்டும் இல்லை, அந்த கவசம் நம்பிக்கையில இருக்கிறது. சிவன் காக்கிறார் என்ற நம்பிக்கையில. அந்த நம்பிக்கையே கவசம். அந்த நம்பிக்கையோடு ஜூலை மாதம் வாழுங்கள். கவசம் உங்களை சுற்றி இருக்கும். நடைமுறையில இது என்னவென்றால், காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு நொடி சிவா என்னை காத்தருள் என்று. அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில கவசம் வலுவடைகிறது. நாள் முழுவதும் சிவன் உடன் இருக்கிறார். தேவையற்ற விபத்துகள் வராமல் காக்கிறார். தேவையற்ற சிக்கல்கள் வராமல் காக்கிறார். இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது நடக்கும். செய்து பாருங்க, தெரியும். ஒரு கதை சொல்றேன். இந்த கதை நான் கேட்ட கதை. ஒரு பெண்மணி தினமும் காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது சிவா என்னை காத்தருள் என்று சொல்வார். ஒரு நாள் அவர் போகும் வழியில் ஒரு விபத்து நடந்தது. அந்த பாதையில போகாமல் திடீரென்று வேறு ஒரு வழியில் போனார். ஏன் என்று தெரியவில்லை. வீடு திரும்பும் போது தெரிந்தது அந்த பாதையில் ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறது என்று. சிவன் அவரை வேறு திசையில் திருப்பினார்.
காத்தார். அந்த ஒரு நொடி காலையில் கேட்ட வேண்டுதல் அவரை காத்தது. வாய்ஸ், இது ஒரு கதை மட்டும் இல்ல, இது நடக்கும். சிவன் காக்கிறார், நம்பி வாழுங்கள், தினமும் கேளுங்கள், சிவா காத்தருள் என்று அவர் கேட்கிறார், காக்கிறார். இப்போது ஜூலை மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சாதனை சொல்கிறேன். இது ஒரு சிறப்பான சாதனை. ஒவ்வொரு சோமவாரமும் சிவனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். கடிதம் என்றால் ஒரு 4 வரி போதும். இந்த வாரம் என்ன நடந்தது, என்ன நல்லா இருந்தது, என்ன கஷ்டமாக இருந்தது, அடுத்த வாரம் என்ன வேண்டும் அப்படின்னு இந்த 4 வரியை எழுதுங்க. கடிகாரம் வேண்டியதில்லை, தொலைபேசியில் நோட்ஸில் எழுதலாம். எழுதி முடிச்சவுடன் சொல்லுங்க, சிவா இந்த கடிதம் உனக்கு என்று. இந்த சாதனையில என்ன விசேஷம் இருக்கிறது என்று கேட்கலாம். எழுதும் போது தெளிவு வருகிறது, என்ன நடந்தது என்று புரிகிறது, என்ன வேண்டும் என்று புரிகிறது. அந்த தெளிவு சிவன் தருகிறார். எழுதிய பிறகு நம் எண்ணங்கள் வெளியே வருகின்றன, மனசு இலகுவாகிறது. அந்த இலகுவான மனசில சிவன் நிரம்புகிறார். ஒரு மாதம் 4 கடிதங்கள், 4 சோமவாரங்கள், 4 தெளிவுகள், 4 நிறைவுகள். மாதம் முடியும் போது வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். ஜூலை 5 முதல் கடிதம் எழுதுங்க. இன்று இந்த வாரம் என்ன நடந்தது, என்ன கஷ்டம், என்ன நல்லது, அடுத்த வாரம் என்ன வேண்டும், சிவன்கிட்ட சொல்லுங்க. அவர் கேட்கிறாரு, பதில் தருவார், சரியான நேரத்துல தருவார். இப்போது இந்த வீடியோவின் கடைசிக்கு வருகிறோம். ஒரு முக்கியமான விஷயத்தோடு முடிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்ட நீங்கள் இப்போது ஒரு தேர்வு முன்னால் இருக்கிறீர்கள். சிவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதா இல்லையா? இரண்டும் உங்கள் தேர்வு. சிவன் கட்டாயப்படுத்துவதில்லை, அவர் அன்போடு அழைக்கிறார். நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். ஏற்றுக்கொண்டால் ஒரு செயல் செய்யுங்கள். இப்போதே கண்களை மூடுங்கள். 10 நொடி. சிவா, உன் அழைப்பை ஏற்கிறேன். ஜூலை மாதம் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கண்களை திறங்கள். பயணம் ஆரம்பித்தது. சிவன் உடனிருக்கிறார். மாதம் அழகாகும். ஜூலை 5, சிவனின் 5, சிவனின் அழைப்பு. உங்கள் பதில். சந்திப்பு நடக்கட்டும், வாழ்க்கை மாறட்டும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூலை மாதம் சிவமயமாகட்டும். சிவனின் அழைப்பு நிரந்தரமாக ஒலிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை அழகாகட்டும். ஜூலை மாதத்திலே சிவனோடு இருப்பதன் ஆழத்தை இன்னும் ஒரு நிலையில் பார்ப்போம். சிவன் ஒரு கண்ணாடி. அவரை பார்க்கும்போது நம்மளையே பார்க்கிறோம். நம் உண்மையான சுயத்தை பார்க்கிறோம். வெளி உலகு காட்டும் நம்மை இல்லை, உண்மையான நம்மை. அந்த உண்மையான நாம் சிவன். நாம் சிவனிடமிருந்து வந்தோம், நாமே சிவன். இந்த உண்மையை சிவன் நம்மிடம் திரும்பி காட்டுகிறார். ஒரு கண்ணாடியில தன் முகத்தை பார்க்கும்போது நாம் நம்மை அறிகிறோம். சிவனிடம் பார்க்கும்போது உண்மையான நம்மை அறிகிறோம். அந்த அறிவு வாழ்க்கையை மாற்றும். ஜூலை மாதம் இந்த அறிவை தேடுங்கள். தியானத்தில், கோவிலில், தனிமையில் நான் யார் என்று கேளுங்கள். உண்மையான நான் என்னவென்று கேளுங்கள். சிவன் சொல்வார், நீ என்கிடமிருந்து வந்தாய், நீ என் அங்கம் என்று சொல்வார். அந்த நொடியில வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். வலியிலும் சிவன் இருக்கிறார், கஷ்டத்திலும் சிவன் இருக்கிறார், தனிமையிலும் சிவன் இருக்கிறார். இந்த 3 நிலைகளிலும் அவர் இருக்கிறார். ஆனால் வெவ்வேறு விதமாக இருக்கிறார். வலியில் அவர் ஒரு ஆறுதலாக இருக்கிறார், கஷ்டத்தில ஒரு ஆதாரமாக இருக்கிறார், தனிமையில் ஒரு தோழனாக இருக்கிறார். இந்த 3ம் உணர்ந்தால் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் தனியாக இல்லை என்று தெரியும். ஜூலை மாதம் வலி வந்தால் சொல்லுங்கள், சிவா இங்கே இரு என்று. கஷ்டம் வந்தால் சொல்லுங்கள், சிவா ஏதாவது ஆதாரமாக இரு என்று. தனிமை வந்தால் சொல்லுங்கள், சிவா தோழனாக இரு என்று. இந்த 3 வாக்கியங்களும் வாழ்க்கையை தாங்கும். எந்த நிலையிலும் சிவன் உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கை வாழ்க்கையை தாங்கும். ஒரு முக்கியமான உண்மை, சிவனோடு இருப்பது என்பது எல்லா கஷ்டங்களும் போய்விடும் என்பதல்ல. கஷ்டங்கள் வரும், ஆனால் தாங்கும் சக்தி வரும். வழி தெரியும், அர்த்தம் புரியும். அந்த 3ம் கிடைச்சா கஷ்டங்களை கடக்கலாம். சிவன் அந்த 3ஐ தருகிறார். அவரோடு இருப்பது அந்த 3ஐ பெறுவது. ஜூலை மாதம் ஒரு மாதம் மட்டும் ஒரு பரிசோதனை செய்யுங்க. சிவனோடு இருந்து பாருங்க. மாதம் முடியும் போது சொல்லுங்க, வித்தியாசம் தெரிஞ்சதா இல்லையா அப்படின்னு. கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் ஊக்கம் தரும். சிவன் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறார். ஜூலை 5 விசேஷமாக இருக்கிறார். இந்த விசேஷத்தை பயன்படுத்துங்கள். ஒரு நொடி கொடுங்கள், 10 நொடி போதும். சிவா ஜூலை மாதம் உன்னோடு இருக்கிறேன் என்று. அந்த 10 நொடி ஒரு மாதத்தை மாற்றும். ஒரு மாதம் ஒரு வருடத்தை மாற்றும். ஒரு வருடம் வாழ்க்கையை மாற்றும். சிவனோடு இணைவதன் இறுதி கட்டத்தை இப்பொழுது பார்ப்போம். சிவனோடு இணைவு என்பது ஒரு ஒற்றைப்படி அல்ல, இது ஒரு நீண்ட நடை. ஒவ்வொரு நடையும் முக்கியம். ஜூலை 5 நடத்த ஆரம்பிக்கும் நடை ஒரு புதிய தொடக்கம். அந்த தொடக்கத்தை ஒரு விதத்தில் வர்ணிக்கலாம். ஒரு நதி ஊற்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஊற்று சின்னது, ஆனால் நிரந்தரமானது. தொடர்ந்து பாய்கிறது, படிப்படியாக நதியாகிறது, கடலில் சேர்கிறது. அந்த கடல் சிவன், நாம் அந்த ஊற்று. தொடர்ந்து பாய்ந்தால் கடலில் சேர்வோம், சிவனில் சேர்வோம். ஜூலை 5 ஊற்று ஆரம்பிக்கட்டும், தொடர்ந்து பாயட்டும், சிவனில் சேரட்டும். இந்த பயணத்தில் சில நேரங்களில் தடை வரும். மனசு ஒத்துழைக்காது, நேரமில்லை என்று தோன்றும், முடியாது என்று தோன்றும். அந்த நேரங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை போதும், சிவா என்று. அந்த ஒரு வார்த்தை மனசை திரும்ப சிவனை நோக்கி திருப்பும். பயணம் தொடரும்,
தடை விலகும். இந்த வார்த்தையை ஒரு நங்கூரம் என்று பாருங்கள். கப்பல் கடலில் போகும்போது புயல் வரும், அலைகள் அடிக்கும். ஆனால் நங்கூரம் கடலடியில் கட்டியிருக்கும். கப்பல் அலைகளில் ஆடும், ஆனால் போகாது. அதே போல சிவன் என்ற வார்த்தை நம் நங்கூரம். வாழ்க்கையில் புயல்கள் வரும், அலைகள் அடிக்கும். ஆனால் சிவா என்ற நங்கூரம் நம்மை பிடித்திருக்கும், தடம் மாறாமல் காக்கும். ஜூலை மாதம் தினமும் அந்த நங்கூரத்தை கவனியுங்கள். சிவா அப்படின்னு சொல்லுங்கள். நங்கூரம் வலுவாகட்டும். புயல்கள் வந்தாலும் பயமில்லை. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. ஜூலை மாதம் சிவனோடு இருந்தால் என்ன இழப்பு வரும்? ஒன்றும் இழக்க மாட்டீர்கள். ஆனால் நிறைய பெறுவீர்கள். அமைதி பெறுவீர்கள், தெளிவு பெறுவீர்கள், நம்பிக்கை பெறுவீர்கள். ஒரு மாதம் மட்டும், 31 நாட்கள், ஒன்றும் இழக்காமல் நிறைய பெரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எடுக்கிறீங்களா? ஒரு கடைசி விஷயம். சிவன் உங்களை தேடி வருகிறார், நீங்கள் அவரை தேடி போறீங்க. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது சந்திப்பு நடக்கும். அந்த சந்திப்பே வாழ்க்கையின் மிகப்பெரிய கொடை. அந்த சந்திப்பை இந்த ஜூலை மாதத்தில் நடக்க வையுங்கள். இன்றைக்கு ஆரம்பியுங்கள். ஜூலை 5 அன்று, சிவனின் 5 அன்று சந்திப்பு நடக்கட்டும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூலை மாதம் சிவமயமாகட்டும். வாழ்க்கை அழகாகட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. ஜூலை மாதம் உங்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம். சிவன் அந்த அத்தியாயத்தை எழுதத் தொடங்குகிறார். நாம் அந்த கதாநாயகர். சிவன் ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல கதையை எழுதுவார். ஒரு நல்ல கதாநாயகர் ஒரு நல்ல ஆசிரியர் கையில் இருந்தால் வாழ்க்கை அழகாகும். நம்ம சிவன் கையில இருக்கிறோம், அவர் நல்லதே எழுதுவார். நம்புங்க, ஒத்துழையுங்கள். அவர் கையில இருக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூலை மாதம் அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். அவர் ஒரு அழகான கதையை எழுதுவார். நம்ம வாழ்க்கை அழகாகும். கஷ்டங்கள் கூட கதையில ஒரு திருப்பு. அந்த திருப்பு வாழ்க்கையை மேலும் சுவாரஸ்யமாக்கும், மேலும் அர்த்தமுள்ளதாக்கும். சிவன் எழுதுகிறார், நாம் வாழுகிறோம். வாழ்க்கை சிவமயமாகும். ஜூலை 5 இந்த நொடியிலிருந்து ஆரம்பிக்கட்டும். சிவா என்று சொல்லுவோம். பயணம் தொடரட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவன் உங்களோடு இருக்கட்டும். ஜூலை மாதம் அழகாகட்டும். சிவன் எப்போதும் இருக்கிறார். ஜூலை 5 விசேஷமாக இருக்கிறார். இந்த விசேஷத்தை உணருங்கள். ஒரு கோவிலுக்கு போங்கள், இல்லை என்றால் வீட்டிலேயே ஒரு விளக்கை ஏற்றுங்கள். சிவனை நினையுங்கள். ஒரு நொடி போதும். அந்த நொடியில சிவன் உங்களை தொடுகிறார். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதம் ஜூலை மாதம் முழுவதும் உடன் இருக்கும். மாதம் முழுவதும் சிவனுடன் இருப்பார், வழிகாட்டுவார், காப்பார், நல்லதை தருவார். நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழுங்கள். சிவனோடு வாழுங்கள். ஜூலை மாதம் சிவமயமாகட்டும். வாழ்க்கை அழகாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயம். மிக்க நன்றி.